வணக்கம். மயான் டாக்ஸ். இந்த வீடியோவில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அமேசானில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது ஒரு பொருளை நம்ம விற்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம நல்லா பார்க்கலாம். உதாரணமாக ஒரு பொருளோட விலை வந்து 300 ரூபா அப்படி எடுத்துக்குவோம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்றது பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல 300 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம அமேசானில் விற்கும் பொழுது அதில் ஜிஎஸ்டி, அதாவது கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி, அது நம்ம கட்டி ஆகணும். அது நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை. கஸ்டமர் இப்போ ஒரு நிமிஷம் ஒரு பொருள் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி அதில் ரெடியூஸ் ஆயிரும். அப்போது நம்ம அதில் மேக்ஸிமம் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டான ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். 18% எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு அமேசான் வந்து அதில் ஒரு 16 ரூபா உங்களுக்கு கழிஞ்சிரும். அதில் மிச்சம் போக நம்மளுக்கு 283 ரூபா நம்மளுக்கு அமேசான் நமக்கு தர வேண்டியதாக இருக்கும். இந்த 283 ரூபாவில் அமேசானுக்கு நம்ம ஷிப்பிங்க்காக கொடுக்க வேண்டிய சார்ஜ் மட்டும் 86 ரூபா. இது வந்து ஹையஸ்ட் லெவல். இது வந்து நம்ம நார்த் இந்தியாவுக்கு செல் பண்ணுறதுக்காக 86 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணிக்குவாங்க. 500 கிராமுக்குள்ளே 60 ரூபான்றது நம்ம சவுத் இந்தியனுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால் நம்ம மேக்ஸிமம் 86 ரூபா எடுத்துக்கலாம். இதை போக நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 197 ரூபா. இந்த 197 ரூபாயில் நமக்கு கஸ்டமருக்கு, அதாவது அமேசானுக்கு நம்ம லிஸ்டிங் சார்ஜ் வந்து 40 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் மேக்ஸிமமாக தான் எடுத்துருக்கேன். இது போக நம்மளுக்கு மிச்சம் அமேசான் தர வேண்டியது 157 ரூபா. இந்த 157 ரூபாவில் நம்ம 15 ரூபா பேக்கிங் சார்ஜை கண்டிப்பாக எடுத்தாகணும். 15 ரூபா லேபிளு, பிரிண்டரு அண்டு பேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து 15 ரூபா எடுத்துடும். மிச்சம் நமக்கு நிற்கிறது 142 ரூபா. இந்த 142 ரூபாயில் தான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து அடங்கும். அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்க டேரெக்டாக விற்றாலும் சரி, இல்லை பர்ச்சேஸ் பண்ணி விற்றுறாங்களும் சரி, ஒரு 300 ரூபாய்க்கு பொருளை அவங்க வெளியே விடணுன்னா 142 ரூபா தான் அமேசான் சார்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த 142 ரூபாயில் தான் அவங்களோட ப்ராஃபிட்டும் இருக்கணும், அவங்களோட மேனுஃபேக்சர் அல்லது பர்ச்சேஸ் ஆன அமௌண்ட்டும் உள்ளே இருக்கணும். உதாரணமாக சொல்லணுன்னா 120 ரூபாய்க்கு ஒருத்தர் பொருள் உருவாக்குறாரு அல்லது வாங்கி விற்கிறாரு அப்படின்னா 22 ரூபாய் ப்ராஃபிட்டில் தான் அவரால் விற்க முடியும். இதுதான் அமேசானில் நாம் செல் பண்ணுறதுக்கான முக்கியமான வழிமுறை. அதாவது 22 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒரு பொருளை 300 ரூபாய்க்கு விற்கணும். 122 ரூபாய்க்கு பொருளை வாங்கினா 300 ரூபாய்க்கு விற்றால்தான் அந்த 22 ரூபாய் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் எஃபிஐயில் சேல் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ லாஸ் ஆகும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள். சேனலை